ஜென்ரலா வந்து அந்த காலத்து ஆளுங்களுக்கும் இந்த காலத்துங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்கலாம். அந்த காலத்து ஆண்களுக்கும் இந்த காலத்து ஆண்களுக்கும் என்ன இந்த காலத்துல ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அந்த பாட்டிக்கு கேட்டு பாருங்க. எனக்கு 15 பிள்ளை தம்பின்னுவாங்க, 12 பிள்ளைன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்காரர் வந்து சந்தோஷமா இல்லாம கம்முன்னு படுத்துனாருன்னா ஆண்மை இல்லைன்னு அர்த்தம். அதான் ஒண்ணு கேக்குறேன் நானு. நிம்மதியே இருக்காது. என்னடா மனைவி கூப்பிச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், உள்ள வச்சு பார்த்தோம், உள்ள போல அவ்வளவு சின்னதா இருக்குது, அப்படியெல்லாம் நைட் எல்லாம் யோசனைல இருப்பாரு. செக்ஸ் லைஃப் எப்படி இருக்கணும்? இனப்பெருக்கிறதுக்கு தேவையானது செக்ஸ். ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்தாதான் குழந்தை. இதுதான் நடைமுறை. பிள்ளைங்களா, புருஷன் பொண்டாட்டியா எல்லாமே நண்பர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நிலவியங்கரன் மற்றும் அன்சகானா. இந்த நிகழ்ச்சி உங்களின் தலையணை மந்திரம். அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சேர்ந்து சொல்லிடலாமா சார்? சொல்லிடலாம். அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். சோ இன்னைக்கு வந்து நம்ம எப்பொழுதும் போல பொங்கலா இருந்தாலும் சரி, புதுசு புதுசா அந்த கொஸ்டின்ஸோட வருவோம் இல்லையா? இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸ்ல இந்த கொஸ்டின் கிடையாது, ஜென்ரலான ஒரு டாபிக் போகிறோம். ஸோ வந்து இன்னைக்கு நாங்க வந்து ரொம்பவே கியூட்டா அழகா வந்து பொங்கலுக்காக ரெடி ஆகி வந்திருக்கோம். பொங்கல் வச்சிருங்க. ஸோ உங்க வீட்லயும் எல்லாரும் சூப்பரா வந்து பொங்கல் வச்சு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சூப்பரா அமையும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சஹானாக்கா கேட்க போறாங்க. சார் கேட்டலாமா? என்ன கேட்க போறீங்க? கேள்விதான். என்ன கேள்வி? அதாவது பொங்கல் யார் கேட்டாங்க? எதிர் வீடா பக்கத்து வீடா? இது எதிர் வீடுன்னு பக்கத்து வீடும் கிடையாது. ஜென்ரலா வந்து அந்த காலத்து ஆளுங்களுக்கும் இந்த காலத்துங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்கலாம். அந்த காலத்து ஆண்களுக்கும் இந்த காலத்து ஆண்களுக்கும் என்ன எதனால டிஃபரன்ஸ் கேட்க போறீங்க? இருங்க சார் கேட்டுறேன். சரி கேளுமா. நீங்க கேட்டுனாச்சுங்க அந்த கேள்வியை நான் மறந்துடுவேன் சார். மறக்கவே கூடாத மாதிரி கேள்வி கேட்கணும். ஆமா சார், அதனால. ஓகே சொல்லுமா. சரி, இப்ப வந்து அந்த காலத்து ஆண்களுடைய செக்ஸும் இந்த காலத்து வச்சுக்கிற ஆண்களுடைய செக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப இருந்தவங்க மாதிரிதான் இப்ப இருக்காங்களா, இல்ல அப்ப வேற மாதிரி இப்ப வேற மாதிரியே செக்ஸ்ல இருக்காங்களா? அதுதான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு கேட்கணும்னு என்னுடைய கேள்வி. எனக்கு சகானா வந்து நிறைய டவுட்டோடே கேக்குது சார். ஆமா சார், அதாவது இருக்குது அந்த காலத்துல இருந்த ஆண்களும் அந்த காலத்துல இருந்த செக்ஸ் லைஃபும் இந்த காலத்துல இருக்கிற ஆண்களுக்கும் செக்ஸ் லைஃப்ல இருக்காங்களா? கேள்வி. ஒரே மாதிரியா இருக்கிறாங்களா, மாறி இருக்கிறாங்களா, விதவிதமா இருக்காங்களா, டிஃபரெண்டா இருக்காங்களா, இப்படிலாம் கேள்வி. ஆமா சார். அனைவருக்கும் இந்த பொங்கல் திருநாள்ல அருமையான ஒரு கேள்வியுடன் நான் சொல்ற வார்த்தைகள் என்னன்னா, அந்த காலத்துல இருந்த நடைமுறை, உணவு, பழக்க வழக்கங்கள், உதாரணத்துக்கு இந்த தை திருநாள் பொங்கல் இது போது கொண்டு அந்த காலத்துல தொடர்ச்சியா நம்ம பாரம்பரியமா நம்ம நடைமுறையை கடைபிடிச்சுன்னு வரோம். அந்த பாரம்பரியம் வந்து இந்த நாள் வரைக்கும் 2026 இந்த நாள் வரைக்கும் அதை எல்லா மக்களும் கடைபிடிக்கிறாங்களா அப்படின்றதுதான் நம்ம சகானாவுடைய கேள்வி. இதுல செக்ஸும் அடங்கும். செக்ஸ் லைஃபும் அது மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா கண்டிப்பா இல்ல. இருந்தா எவ்வளவு ஆண்கள் தன்னுடைய ஆண்மை இழந்து குடும்ப பிரச்சனை, சண்டை, டைவர்ஸ் அந்த லேஞ்சுக்கு வந்து இவங்க போயிடுறாங்க. அந்த காலத்துல கோர்ட்டு கிடையாது, அந்த காலத்துல சண்டை கிடையாது, அந்த காலத்துல குழந்தையின்மை பிரச்சனை கிடையாது. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 8 பிள்ளை 10 பிள்ளை 5 பிள்ளைலாம் இருக்காங்க. இந்த காலத்துல ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அந்த பாட்டிக்கு கேட்டு பாருங்க. எனக்கு 15 பிள்ளை தம்பின்னுவாங்க, 12 பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் கிடையாது, பிரசவம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வீட்லயே பிரசவம் பாத்துக்குவாங்க. அந்த காலத்துல இந்த கல்ச்சர் வேற, இந்த காலத்துல கல்ச்சரும் கலாச்சாரமும் வேற. கலாச்சாரமும் கல்ச்சரும் மாற போனதாலதான் ஆண்கள் வந்து ஆண்மை இழந்திருக்கிறாங்க. என்ன இருக்காங்க? ஆண்மைனா இல்ல தெரியுமா? என்ன ஆண்மைனா? நீங்களே சொல்லிடுங்களா? என்னமா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? இப்ப அணுகு தெரியாது நியாயம், உனக்கு தெரியல ஆண்மைனா என்னென்ன? வீட்டுக்காரர் வந்து மனைவிட்ட ரொம்ப நேரம் சந்தோஷமா இருந்தாருன்னா ஆண்மையோட இருக்கிறாருன்னு அர்த்தம். வீட்டுக்காரர் வந்து சந்தோஷமா இல்லாம கம்முன்னு படுத்துனாருன்னா ஆண்மை இல்லைன்னு அர்த்தம். அதான் ஒண்ணு கேக்குறேன் நானு. எனக்கு அணு கேட்க தெரியாதா? அணு கல்யாணம் ஆனவன கேட்பேன். அணுவுக்கு வந்து கல்யாணம் ஆனவன கேட்பேன். உன்னை கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஆண்மை தன்மைனா என்ன? ஆண்மை தன்மைனா என்ன நேர்களே? இப்பதான் சொல்லுறேன் அவங்கள்ட்ட. உங்க வீட்டுக்காரு உங்க கூட சந்தோஷமா இருந்துட்டாருன்னா, இதாம்மா சொல்லிடுறேன், உங்க வீட்டுக்காரு உங்க கூட சந்தோஷமா இருந்துட்டாருன்னா அது ஓகேதான். ஆனா உங்க வீட்டுக்காரர் உங்க கூட சந்தோஷமா இல்லைன்னா குறைபாடுகள் அர்த்தம். ஆனா உங்க வீட்டுக்காரர் கூட சந்தோஷமா இருக்காது எனக்கு தெரியும். அவரை குறை சொல்லவே முடியாது. ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன் அவரு. நேர்களே, பெரும்பாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தை திருநாள்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த காலம் இந்த காலம் உதாரணம் எடுத்துக்கலாம்.
அந்த காலத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் சிற்பங்கள், கலைகள், கலாச்சாரங்கள், உணவு, பழக்க வழக்கங்கள். அந்த காலத்துல உணவுலாம் வந்து எதெல்லாம் செஞ்சாங்கன்னு வச்சீங்கன்னா மிக்சியோ கிரைண்டரோ குக்கரோலாம் கிடையாது. ஒன்லி மண்பானை சட்டி, மண்பானையால் செய்யப்பட்ட சட்டியில செய்யற உணவுகள் தான் அந்த காலத்துல சாப்பிட்டாங்க. மிக்சி கிடையாது, உரல்லாம் வந்து பையெல்லாம் கையில தான் அரைப்பாங்க. உலக்கு இருக்கு, அந்த காலத்துல எல்லாம் உண்டு. ஆனா அந்த காலத்துல எல்லாம் மாறி போச்சு. அந்த காலத்துல இந்த செக்ஸ் லைஃப்ல வந்து கணவனும் மனைவியும் கொஞ்சம் கூட வந்து சண்டை சச்சரவு இல்லாம, சந்தேகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல அதெல்லாம் இல்ல. இந்த காலத்துல கணவன் மனைவி சந்தேகப்படுறது, மனைவி கணவன் சந்தேகப்படுறது, இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம். சகானா கேட்டாங்க பாருங்க, செக்ஸ் லைஃப் எப்படி இருக்கும். அந்த காலத்து செக்ஸ் லைஃப்லாம் புனிதமானது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இல்லறம் என்பது இன்பம், அவ்வளவு இன்பம். அதுல வந்து ரவ கூட குறையே இருக்காது, கொஞ்சம் கூட குறை இருக்காது. எங்க மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் இது மாதிரி உட்காந்து பேசுற அந்த காலத்துல இல்ல. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணமானவனே குழந்தை உண்டாகும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 5, 6 ஒரு கட்டுப்பாடு இல்லாம குழந்தை பெற்றுக்கினாங்க. ஆனா இப்ப ஒரு குழந்தை பிறக்கவே தகுதி இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. தகுதி இல்லாத ஆண்கள் தான் உயிரணுக்கள் இல்லாம இருக்காங்க, ஆண்மைத்தன்மை இல்லாம இருக்காங்க, பொய் சொல்லி திருமணம் செய்து கொண்டு பெண்ணை ஏமாத்துறாங்க, முதலுறவு பண்றது கிடையாது, மனைவிட்ட படுக்கிறது கிடையாது, மனைவிட்ட பாசமா பேசுறது கிடையாது. இது மாதிரி ஆண்கள் இருக்காங்க இந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல இருக்கிற ஆண்களும் இந்த காலத்துல வித்தியாசம் என்னன்னா, ஆண்மை இழந்தவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா டிவி, அந்த ப்ளூ பிலிமு, கெட்ட கெட்ட வார்த்தைகள், கெட்ட கெட்ட எண்ணங்கள், இதெல்லாம் மனசுல பூந்து ஒரு மனிதனை ஆண்மை இல்லாம செய்து விட்டது. ஆண்மை இல்லாதவன் அரை மனிதன். ஒரு ஆண்மை இல்லைன்னா வெளிப்படையா சொல்றேன் அரை மனிதன் தான். எப்படின்னா மன உளைச்சல் வரும். இப்ப மனைவி ஒரு இன்பமா கூப்பிடுறாங்க, அவரால் படுக்க முடியல, அவரால் செக்ஸ் பண்ண முடியல, நீ நைட் ஃபுல்லா முடியல, ட்ரை பண்ணி பாக்குறாரு, அது ஏஞ்சிருக்கவே இல்லை, உறுப்பு ஏஞ்சிருக்கவே இல்லை, படுத்துச்சு. அவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ நிம்மதியா தூங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா தூங்கவே முடியாது, நிம்மதியே இருக்காது. என்னடா மனைவி கூப்பிச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், உள்ள வச்சு பார்த்தோம், உள்ள போல, அவ்வளவு சின்னதா இருக்குது, அப்படியெல்லாம் நைட்டெல்லாம் யோசனைல இருப்பாரு. காலையில ஏஞ்சி குளிச்சுட்டு ஆபீஸ் போனாலும் அந்த சிந்தனையே தான் இருக்கும். என்னடா நம்ம மனைவி கூப்பிட்டாங்களே, படுக்காம வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி சந்தேக புத்திகள் வர ஆரம்பிச்சிடும். அதாவது ஆண்கள் நிறைய பேர் இந்த காலத்துல ஆண்மை இழந்துதான் இருக்காங்க. ஆண்மை இழந்து உறுப்பு சிரித்து போய் இறைப்புத்தன்மை இல்லாம, வீரியம் இல்லாம, அதுக்கும் மேல முக்கியமானது உயிரணுக்கள் இல்லாம இருக்காங்க. நிறைய ஆண்களுக்கு உயிரணுக்களே இல்லை. திருமணம் பண்ணவொடனே பாத்தீங்கன்னா 6 மாசம் ஆச்சா 3 மாசம் ஆச்சா குழந்தை உண்டாகணும், இதுதான் இயல்பு. மினிமம் 3 மந்த் குழந்தை உண்டாகணும்னா உடனே ஆண்கள் என்ன யோசிக்கணும், சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நம்மளுக்கு திருமணம் ஆகி 3 மாசம் ஆச்சு, 3 மாசம் உடலுறவு கொள்றோம், ஆனா மனைவிக்கு மாசம் ஆகல, என்ன காரணம்? அப்ப சம்திங் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னா அணுக்கள் குறைவுன்னு ரிப்போர்ட் வரும். அணுக்கள் குறைவா இருக்கட்டா குழந்தை எப்படி பிறக்கும்? அணுக்கள் குறைவா இருக்கிறவங்களுக்கு அதுல பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க, 80 மில்லியன், 90 மில்லியன், 100 மில்லியன், இப்படி அணுக்கள்லாம் இருக்கும். அதுவும் நிறைய ஆண்களுக்கு இப்ப இல்லை. அதெல்லாம் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது, செக்ஸ் லைஃப் நல்லா இல்லை, கணவன் மேல் மனைவிக்கு சந்தேகம், மனைவி மேல கணவன் சந்தேகம், இல்லறவாடு, இன்பம் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் அந்த காலத்துல இருக்கு. அதெல்லாம் அந்த காலத்து ஆண்கள் அந்த காலத்தை நீங்க உருவாகும் அப்படின்னா வயசை நீங்க கொண்டு வரலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா சில பேர் நாங்க பத்திய வைக்கிறோம், மண்மான சட்டியில் சமையல் செய்து சாப்பிடணும் அப்படி சில பத்திய முறைகள் இருக்கு. ஆனா அது உங்களால முடியுமா? அது மாதிரி முடியவே முடியாது. மண்மான சட்டியில போய் விறகு வச்சு நீங்க வீட்டுல போயிட்டு சமையல் செஞ்சீங்கன்னா புகை போவோம். புகை போனோன்னா நான் வீட்டுல புகையா இருக்குது, வீட்டுக்காரன் வீடு வாடகை கொடுக்க மாட்டான். அதாவது எல்லாம் மாறுது. மாற வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலையும் மாறி போச்சு. அந்த காலத்துல நோயே கிடையாது, சர்க்கரை வியாதி என்ற ஒரு நோயே இல்லை. சர்க்கரை வியாதினா என்னன்னு அந்த காலத்துல தெரியவே தெரியாது. அதுமாதிரி எய்ட்ஸ், HIV என்னன்னு அந்த காலத்துல தெரியவே தெரியாது. பாலியல் நோய்னா அந்த காலத்துல என்னன்னே தெரியாது. இப்பெல்லாம் வந்து சர்க்கரை வியாதி வந்துச்சு, பாலியல் நோய் வந்துருது. நிறைய ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு உறுப்புல புண்ணு, எரிச்சல், சீவு, ரத்தம், கிழிதல், இது மாதிரி நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நடைமுறை, உணவு, பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க மாத்திட்டீங்க. மறுபடியும் கொண்டு வரலாம். பழைய மாதிரி உங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் உட்காந்து தாத்தா என்ன சாப்பிட்ட, பாட்டி என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கேழ்வரகு, குதிரவாளி. பெரும்பாலும் வந்து அந்த காலத்துல கம்பு, கேழ்வரகுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்தான உணவு. அதெல்லாம் இப்ப விட்டுட்டோம். போனா நேரா பாஸ்போர்ட்ல போயிட்டு உட்காந்துக்கின்னு ஃப்ரைட் ரைஸ் கூட, நூடுல்ஸ் கூட, அது வந்து இது மாதிரி ஆயில் சம்பந்தப்பட்ட உணவு சாப்பிடும் போது நம்ம உடம்பு கெட்டு போகுது. அதனால பெரும்பாலும் இந்த பொங்கல் திருநாள்ல நாங்க நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். பழைய நிலைக்கு நீங்க கொண்டு போறதுக்கு உண்டான வழியை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கலாம். சார் எப்படி சார் போக முடியும்னா, உங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்கள போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேனா பேப்பர் எடுத்துங்க. அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் இப்பயும் விற்கிறாங்க, கடையில் அங்கங்க விற்கிறாங்க. அந்த காலத்து உணவுலாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு வித்துன்னு இருக்காங்க. அவங்கள்ட்ட போனீங்கன்னா நீங்க எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா பழைய ஆண்கள் மாதிரி வர
100% வாய்ப்பு இருக்கு. முயற்சி செஞ்சு பாருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா முழு ஆண்மையோடு இருக்கலாம். அந்த காலத்துல இந்த ஆண்கள் மாதிரி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். முயற்சி செய்து பாருங்க. நேர்கேள்வி வந்து நம்ம சகனாக்கா கேள்விக்கு வந்து டாக்டர் சூப்பரா பதில் சொல்லிட்டாரு. அடுத்து நம்ம கேள்விக்கு போயிடலாமா சார்? கேளுங்க. சார் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க, ஓகேவா? ம். ஒரு மாதிரி குட் கமெண்ட்ஸ் வரும், பேட் கமெண்ட்ஸ் வரும். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, செக்ஸ் அப்படிங்கறதே வந்து மக்கள் கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னா, செக்ஸ்ங்கிறது ஒரு ஆபாசமான வார்த்தை, தவறான வார்த்தை, அதை யூஸ் பண்ணக்கூடாது, இவங்க வந்து செக்ஷுவலா வந்து இது பண்றாங்க. பட் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், ஓகே, இது வந்து மக்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையில தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ செக்ஸை பத்தி மக்கள் நிலைமை, அந்த செக்ஸுங்கிற வேர்டே தப்புன்னு நினைக்கிறாங்க. அது எதனால? அதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? அதாவது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஸ்ன்ற வார்த்தையை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த செக்ஸ் இல்லைன்னா உலகமே இல்லை. கண்டிப்பா இந்த சார், செக்ஸ் இல்லைன்னா உலகமே இல்ல. உலக நம்ம பிறந்தது, நம்ம இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் அந்த புனிதமான ஒரு செக்ஸ் தான். அந்த செக்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அவேர்னஸ்னா தெரிந்த பிள்ளைகள் இருக்காங்க, தெரியாத பிள்ளைகள் இருக்காங்க, தெரிஞ்சுக்க வேண்டியவங்க இருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் வந்து யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட போய் இந்த பதில கேட்கறது சொல்றதுன்னு நிறைய பேர் டவுட்ல இருப்பாங்க. தன்னுடைய உறுப்புல இருக்கிற பிரச்சனையை வந்து 4 பேர்கிட்ட எப்படி போய் காட்டுறது, இது யார்கிட்ட போய் சொல்றதுன்னு வேதனையில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுத்த ஒரு வரம் தான் நம்ம டாக்டர் பழனி சேனலும் தலையணை மந்திரமும். இந்த தலையணை மந்திரமும் டாக்டர் பழனி சேனல்லையும் நாங்க கொடுக்குற அவனஸ் என்னன்னா, இப்ப வந்து அணு கேட்டாங்க பாருங்க, செக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் அது தவறானதா? அது வந்து நிறைய பேர் புரிதல் இல்லாம இருக்காங்க. இது செக்ஸ் அசிங்கமா இருக்கிறா, சொன்ன வார்த்தையை கெட்ட வார்த்தை அது அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களா செக்ஸ் என்பது வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி. அது இல்லாமல் யாரா இருந்தா யாரா ஒருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்லாம அவங்களால இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை கடவுள் நம்மளுக்கு வந்து படைச்ச படைப்புல இனப்பெருக்கம் அந்த செக்ஸாலதான். மிருகங்களுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி. அது இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. அந்த புனிதமான செக்ஸை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், சில பேருக்கு தெரிந்தும் இருக்காங்க, தெரியாமவும் இருக்காங்க. தவறாவும் அதை செக்ஸை புரிஞ்சு தவறாவும் பண்றாங்க. சில பேர் வந்து சில செக்ஸ்னா எனக்கு வந்து கூச்சம், எனக்கு வெக்கம், எனக்கு வந்து ஒரு அதை பத்தி தெரியாது, இப்படி சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி அது தெரிஞ்சுக்கினா நல்லது. இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு பையனுக்கே 12 வயசு பார்த்தீங்கன்னா செக்ஷனான்னு தெரிய ஆரம்பிச்சிருது. பெண்களுக்கும் வயசுக்கு வந்தோடனே பார்த்து ஏஜ் ஆட்டனா செக்ஷனான்னு தெரிய ஆரம்பிச்சிருது. அந்த செக்ஸ் தெரிஞ்சாதான் அவங்க வந்து கணவன் மனைக்குள்ள வருங்காலத்துல அண்டர்ஸ்டாண்டோட இருக்க முடியும். செக்ஸ் லைஃப் எப்படி இருக்கணும்? இனப்பெருக்கிறதுக்கு தேவையானது செக்ஸ். ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்தாதான் குழந்தை. இதுதான் நடைமுறை. அந்த செக்ஸால தான் ஒன்னா சேர்றாங்க. செக்ஸ் என்ற வார்த்தைகள் என்பது கூச்சப்படுதோ, வெக்கப்படுதோ, ஐயோ அதை பேசத்தோ அப்படிலாம் வந்து யாரும் வருத்தப்படவே கூடாது. அது நீங்க எவ்வளவு வந்து புரிதல் பண்றீங்களோ அவ்வளவோ உங்களுக்கு புரிஞ்சு நீங்க செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கும். இதுதான் செக்ஸினுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் என்பது இப்பயும் சொல்றேன், செக்ஸ் என்பது புனிதமானது. அந்த செக்ஸால தான் இந்த உலகமே இருக்கு. இந்த செக்ஸால தான் ஆரோக்கியமா இருக்காங்க. ஆரோக்கியத்தை பத்தி சொல்லிடலாம். உடற்பயிற்சி செய்யறோம். உடற்பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் என்ற ஒண்ணு இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப ஹார்ட்ல பிரச்சனை உள்ளவங்க இருக்காங்க, பிபி உள்ளவங்க இருக்காங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சி செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, நீங்க வந்து வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை போகவே மாட்டாங்க. முடிந்த பொருளை கூட நிமிர்ந்து எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த செக்ஸ் என்ற ஒரு புனிதமான அந்த செக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குனிய சொன்னா குனிவாங்க, நிமிர சொன்னா நிமிருவாங்க, பல்ட்டி போட சொன்னா கூட பல்ட்டி போடுவாங்க. ஆமா, ஆனும் பல்ட்டி போட சொன்னா கூட கவுந்து படு, மெல்லாந்து படு, குனி, நிமிரு, நில்லு இப்படிலாம் சொன்னு வச்சுக்க, அந்த நேரத்துல எதுவுமே இருக்காது சிந்தனை. என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் அப்படி செய்வாங்க. அப்படிப்பட்ட அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி அந்த செக்ஸ் என்பது. ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சில ஆண்கள் ஒரு 10 நிமிஷம் செஞ்சோம்னா அவங்களுக்கு ஒரு மூச்சு வாங்கும். ஒரு 10 நிமிஷம் தான் செய்வாங்க, அவங்களுக்கு நல்ல மூச்சு வாங்கும். அந்த பிரிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா வந்து போவோம். அது மாதிரி சில உடற்பயிற்சி மாதிரி தான் அது. ஆனா நிறைய பேர் தெரியல. அதனால நேயர்களே, செக்ஸ் என்பது யாரும் வந்து தவறாகவும் நினைக்க வேணாம், புரிஞ்சுக்கிங்க. செக்ஸ் என்பது இது மாதிரி இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கணும் இல்லை புரிஞ்சு அதுக்குன்னு பாடம்லாம் எடுக்கிறாங்க, அதுக்குன்னு வந்து விழிப்புணர்வுலாம் உருவாக்குறாங்க. அதனால இதெல்லாம் நீங்க கேட்டு நடைமுறையில இல்லறத்துல இன்பமா இருக்கிறதுக்கு உண்டான, நேர்மையான கணவன் மனைவி இருக்கிறதுக்கு உண்டான வழி இந்த செக்ஸ் லைஃப்ல வரும். அதாவது இந்த நிகழ்ச்சியில செக்ஸ் என்பது ஒரு புனிதமானதுன்றதை நாங்க சொல்றோம். கண்டிப்பா செக்ஸுங்கிற வேர்ட் எந்த ஒரு தவறான விஷயமும் கிடையாது. செக்ஸுங்கிறது ஒரு புனிதமான வேர்ட்ஸ் தான். நம்ம வந்து ஒரு ஜெண்டரை வந்து நம்ம இது பண்றதுக்கே செக்ஸ் தான் வந்து நம்ம இதுல இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இருக்கிற ஜெண்டர்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு காரணமும் கூட செக்ஸ் தான். ஸோ அதை வந்து கரெக்டா புரிஞ்சுட்டு
இந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து கரெக்டா எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்க சேனலை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேள்விகளை யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட ஷேர் பண்றது, பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கறது கூட தயக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த தயக்கமும் இனிமே வேணாம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சூப்பரா வந்து நிகழ்ச்சியை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட மருத்துவ நிறுவனர் பழனி ஐயா. ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த டைம்ல. ஸோ அவருக்கும் அவர் சார்பா உங்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7208 72006 7209 72006 இந்த 2 நம்பர்ல ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணுங்க. கேம்பிங் எங்கெங்க நடக்குதுங்கிற டீடைல்ஸ் கீழேயே வரும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுட்டு கண்டிப்பா பக்கத்துல உள்ள கேம்ப் நடக்கிறப்ப கண்டிப்பா நம்ம டாக்டர் வந்து ஒன்ஸ் மீட் பண்ணி பாத்தீங்க உங்க லைஃப்ல இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து சுமூகமா தீர்த்துருவாங்க. ஸோ வந்து மீண்டும் இதே மாதிரி ஒரு கேள்வியோட உங்களை சந்திக்கிறோம். மீண்டும் ஒரு முறை தமிழர் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.